Hi friends, welcome to Priya Vlogs. இன்றைக்கி ஒரு மாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இந்த சீசனில் தான் மாங்காய் வடு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கணும், காம்போடு இருக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலில் ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு 2 ஸ்பூனு. விளக்கெண்ணெய் இதுக்கு மெயினே இதுதான். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு நல்லா கூல் பண்ணும். அது இந்த சீசனில் கிடைக்கிறச்சே போட்டு வச்சுட்டா ஒரு 1 மந்த் டு 2 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரே சைஸாக கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி தான் கிடச்சிது. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 or 2 டே இது மாவடு நல்லா ஊறிடுத்து. இப்போ கடுகும் மிளகா பொடியும் ஆட் பண்ணணும். கடுகு பொடி பண்ணிக்கணும். நான் இதால் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். சேம் ப்ரொப்போர்ஷன் தான் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு, விளக்கெண்ணையும் போட்டு பெசரி வச்சாச்சு, மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. மிளகா பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கடுகு நல்லா மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். கடுகு பொடி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஆல்ரெடி இதுலேயே தண்ணி விட்டுருக்கோம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வெந்நீர் நல்லா ஆற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆற வச்சது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். இது ஆறின வெந்நீர். ஆறின வெந்நீர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வீணாகாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் நான் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 4-5 நாள் நல்லா ஊறணும். ஊறினா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். பாடி நல்லா கூலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வடு மாங்காய் ரெடி. டேஸ்டி அண்ட் ஹெல்தி வடு மாங்காய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியா விலாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.